அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25/3/2025 அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏகாதசியுடன் கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க, அவங்களையும் பயனடை வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிஜித் நட்சத்திர வழிபாடு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தினமும் நம்மளுக்கு காலை 11:45 மணி முதல் நண்பகல் 12:15 வரை இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னா மாசத்துல 2 முறை வரும். அதாவது பார்த்தீங்கன்னா மாதத்துடைய முற்பகுதியிலையும் பிற்பகுதியிலையும் வரும். இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே என்னுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க என்னோட சேனலில் போயிட்டு அந்த இதுக்கு முன்னாடி போட்ட அபிஜித் நட்சத்திர வழிபாடை பற்றி முழுமையான விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நாளைக்கு வரக்கூடிய அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு பார்த்தீங்கன்னா அதே 24 நிமிடம் தான். இந்த 24 நிமிடத்தை ஏன் நம்ம வாழ்க்கையில் தவற விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருக்குது, கடன் தொல்லைகள் இருக்குது, மனசு சஞ்சலமாக இருக்கிறது, எது நடந்தாலும் எந்த ஒரு முதல் பாதை வச்சாலும் அது தடங்களாகவே அமையுது அப்படிங்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா எனக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கம்பல்சரி தயவு செய்து இந்த 24 நிமிடத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இந்த 24 நிமிடங்களில் இருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அதாவது உங்களுக்கு 27 நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 28வது நட்சத்திரமாக சொல்கிறாங்க. இந்த 28வது நட்சத்திரத்தோடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திர வழிபாடு நேரத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் ஆழ்மனதோடைய அனுபவபூர்வமாக எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக இறைவனை வேண்டி அதாவது மகாவிஷ்ணுவை வேண்டி நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஸ்துதி இருக்குது. இந்த ஸ்துதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்துதியை பார்த்தீங்கன்னா இந்த 24 நிமிடத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை மனசில் நினச்சி இந்த ஸ்துதியை நீங்கள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத வியாதிகள் மற்றும் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தீர்வாக நேரமாக அமையும். அப்படிப்பட்ட இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 25/3/2025 அன்று உங்களுக்கு அதிகாலை 4:15 AM இருந்து 4:39 AM வரைக்கும் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு இந்த 24 நிமிடத்தை தவற விடாதீங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு உண்டான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். எல்லாருக்கும் மகாபாரதத்தை பற்றின புராண கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மகாபாரத போரில் பார்த்தீங்க அப்படின்னா துரியோதன் அவர்கள் சகாதேவனிடம் சென்று நான் போர் தொடங்குவதற்கு முக்கியமான வெற்றிகள் எனக்கு வரக்கூடிய வெற்றிகள் குவியக்கூடிய நேரத்தை எனக்கு குறிச்சு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது சகாதேவன் அவர்கள் ஜோதிட கலைகளில் மிகப்பெரிய வல்லுநராக அப்போ திகழ்ந்தார். அவர் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் உங்களுக்கு குறிச்சு கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் போர் தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் குவியும் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர நேரம். இதை அறிந்த திரு கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயில் இறகுல அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து ஒளி வச்சுக்கிட்டாராம் இப்படின்னு புராண கதைகள் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இது இன்றளவுக்கும் கரெக்டாக தான் பேசப்படுது, உண்மையாக தான் பேசப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு நேரத்தில் நட்சத்திர வழிபாடு பண்ணவங்க இன்று வரைக்கும் யாருமே பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சதும் இல்லை. அதே போல் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்ததாக நான் பார்த்துருக்கிறேன். என்னோடய அனுபவபூர்வமான உண்மை இது. அதனால் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்காக இந்த விஷயத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய நோக்கமே. அதுக்காக தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன்.
ஸோ இந்த நட்சத்திர நேர வழிபாட்டில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 2 நெய் தீபம் மட்டும் போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் இறைவனை வழிபடணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் குளிச்சுட்டு தான் பண்ணணும். எப்படி அதிகாலையில் குளிக்கணும் அப்படிங்கிறது அது உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ குளிச்சுட்டு நீங்கள் 2 நெய் தீபம் மட்டும் ஏற்ற வேண்டும். அந்த 2 நெய் தீபம் யாருக்கு ஏற்ற வேணும் அப்படின்னா, பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படத்தை ஏற்றுக்கோங்க. எடுத்து வச்சு சுத்தமாக க்ளீன் இன்னைக்கு இரவே வந்து சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பெருமாள் படம் இல்லை அப்படின்னா ராமர் படம் வைக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நாராயணருடைய படம் வைக்கலாம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர வழிபாடை எக்காரணத்தை கொண்டு யாரும் தவற விடாதீங்க. இந்த நட்சத்திர வழிபாடு நேரத்தை உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். காலை அதிகாலை 4:15 AM-லேருந்து 4:39 AM வரைக்கும் இருக்குது. இந்த குறிப்பிட்ட 24 நிமிடத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்துதியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 100க்கு இல்லை 200% கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதலை முழுசாக ஆத்மார்த்தமாக கடவுளை நினச்சி நீங்கள் இந்த வேண்டுதலை வச்சு இந்த ஸ்துதியை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 24 நிமிடத்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுதோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கு உண்டான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். இப்போ நான் அந்த ஸ்துதி சொல்கிறேன் பாருங்கள். அபிஜித் ஸ்துதி. அபஜித ஆகமாந்து தீர அபாஜிதாம் பர நக்ஷத்ராணாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவதவளாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இதுதான் அந்த அபிஜித் ஸ்துதியுடைய மந்திரம். இந்த அபிஜித் ஸ்துதியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிந்த அளவுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய அதிகாலை 4:15லேருந்து 4:39 நிமிடத்திற்குள்ளார இந்த 24 நிமிடத்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுதோ அவ்வளோ முறை சொல்லி ஆத்மார்த்தமாக பெருமாளையோ அல்லது விஷ்ணு பகவானையோ அல்லது நாராயணரையோ நீங்கள் மனமுருகி வேண்டனீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் 100க்கு இல்லை 200% கண்டிப்பாக நிறைவேறும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. எக்காரணத்தை கொண்டு இந்த 24 நிமிடத்தை நீங்கள் தவற விடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் வந்து வருவாய் தான் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஏகாதசி தினமாகவும் கலந்து வருது. ஸோ அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டும் 25/3/2025 செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏகாதசி திதி கூட கலந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் வருகிறது. எக்காரணத்தை கொண்டும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவற விடாதீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதரர்களுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, மற்றவங்களையும் பயனடை வைங்க. நன்றி, வணக்கம்.